அண்மைச் செய்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு மற்றும் தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் ஒரே நபரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் வீடு, முதலமைச்சர் வீடு, அண்ணா பல்கலைக்கழகம், இது 3 இடத்திற்கும் எப்போது வெடிகுண்டு மிரட்டலானது வந்தது? இந்த மிரட்டல் செய்தியில் என்ன தகவல் இடம்பெற்றிருந்தது? தற்போதைய கள நிலவரம் என்ன? இன்று அதிகாலை 4:45 மணி அளவுல இருந்து 5:30 மணி அளவுல 3 இடங்கள்ல வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலாங்கரையில இருக்கக்கூடிய தாவேகா கட்சி தலைவரும் அது மட்டுமின்றி நடிகருமான விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி ஒரு மர்ம நபர் தொலைபேசி தொடர்பை துண்டித்துள்ளார். இது தொடர்பாக நீலாங்கரை போலீசார் அவரது வீடு முழுவதும் சுமார் 1 மணி நேரமாக மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அது புரளி என்பதும் தெரிய வந்திருக்குது. அதற்கு முன்னதாக சென்னை தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டிலும் மர்ம நபர் ஒருவர் குடிபோதையில வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அது தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது அது புரளி என்பதும் தெரிய வந்திருக்குது. அதே போல கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் சோதனையிடம் விசாரணை மேற்கொண்ட போது அதுவும் புரளி என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நபரும் ஒரே நபர் தானா என்ற கோணத்துல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக பேசிய நபர் அனைவரும் ஒரே மாதிரி குடிபோதையில பேசி இருப்பதால ஒரே நபர் தான் இது போன்ற மிரட்டல் சம்பவம் விடுத்தாரா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி வழக்கமாக விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் தொடர்ச்சியாக இது போன்று நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதால அந்த நபர் தானா இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற கோணத்துல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த செல்போன் எண்ணை அடிப்படையாக வைத்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன்.